அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல். ஜெய ஸ்ரீராம். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். அறத்துப்பால் துறவற இயலுக்குள் நாம் வந்திருக்கின்றோம். கடந்த 10 நாட்களாக ஜீவ காருண்யத்தை பற்றி வள்ளுவர் சொன்ன கருத்துக்களை ஒவ்வொரு குறளாக எடுத்து சொல்லி வந்தோம். அருள் உடைமை என்னும் அந்த அதிகாரத்திலே துறவறம் மேற்கொள்ளுகின்றவன், துறவியாக வாழ விரும்புகின்றவன் எப்படியெல்லாம் ஜீவகாரண்யத்தோடு இருக்க வேண்டும், கருணை பெருக்கத்தோடு இருக்க வேண்டும் என்று திருவள்ளுவர் வழிகாட்டியபடி அவற்றுக்கான உதாரணங்கள், விளக்கங்களை எடுத்து சொன்னோம். அப்படித்தான் இந்த அத்தியாயத்திலே ஐயன் திருவள்ளுவர் புலால் மறுத்தல் என்பதை பற்றி எடுத்து சொல்லுகின்றார். அசைவம் உண்ணக்கூடாது என்று சொல்லுகின்றார். இது துறவறையில் இருப்பதால் தூய ஆன்மீக வாழ்க்கை வாழ விரும்புகின்றவர்களுக்கு என்று குறிப்பாக அப்படி பார்த்தால் இன்றைய காலகட்டத்துக்கு இந்த புலால் மறுத்தல் என்கின்ற இந்த விதி அல்லது வழிமுறை சற்றே ஏற்புடையதாக இருக்கலாம் என்று நான் யோசிக்கின்றேன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைய காலகட்டத்தில் குறிப்பாக கடந்த 5-6 ஆண்டுகளாக அதிக அளவிலே இந்த ஃபாஸ்ட் ஃபுட் என்று கடைகள் வர ஆரம்பித்த பின்னே பிரியாணி என்பது எளிதில் தயார் செய்யப்பட்டு வேகமாக விநியோகப்பட்டு பல இடங்களுக்கு சென்ற காரணத்தினாலே இன்றைக்கு ஏதோ பிரியாணி சாப்பிட விட்டால் பொழுதே போகாது என்பது போல ஒரு பழக்கத்துக்கு மக்கள் வந்து விட்டார்கள் என்பதுதான் உண்மை. தெருவுக்கு தெரு 10 பிரியாணி கடை வந்திருக்கு. பல சைவ ஹோட்டல்கள் இருந்த இடமெல்லாம் இன்றைக்கு பிரியாணி கடையாக மாறியிருக்கிறது. அதுவும் ஒவ்வொரு மிருகத்தினுடைய பெயரை சொல்லி அதற்கான பிரியாணி கடை என்றும், பொதுவாக நம்முடைய நாட்டிலே மாட்டு கறியான உணவுகள் வெளிப்படையாக சொல்ல மாட்டார்கள். ஆனால் இன்றைக்கு மிக பெருமையோடு போர்டு போட்டு தொங்க விட்டு இங்கே பீஃப் பிரியாணி கிடைக்கும் என்றெல்லாம் விளம்பரப்படுத்துகின்ற அளவு மக்கள் மத்தியிலே இந்த பிரியாணி திணிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். இது என்ன ஒரு உணவு வகை தானே, வயிற்றுக்கு போகின்ற உணவு தானே, பாரத நாட்டிலே பாரம்பரியமாக அசைவம் சாப்பிட்டதே கிடையாதோ என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் சைவம் அசைவம் என்பது ஒருபுறம் இருக்க, குறிப்பாக இந்த பிரியாணி விற்பனை, பிரியாணி பரப்புதல், பிரியாணி கடை, அதற்கான விளம்பரங்கள், அதற்காக இந்த ஸ்விக்கி, ஜொமாட்டோ, இது அது என்று சொல்லி ஃபோன் செய்தால் போதும் நாங்கள் உடனே கொடுத்து விடுவோம் என்று சொல்வது எல்லாமே மெல்ல மெல்ல இது கலாச்சார சீரழிவு என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நம்முடைய உணவு முறை மாறுகின்ற பொழுது, உணவின் பழக்க வழக்கங்கள் மாறுகின்ற பொழுது சிந்தனை மாறுகிறது. சிந்தனை மாறுகின்ற பொழுது நம்முடைய பாரம்பரிய வேரிலிருந்து விலகி செல்கின்றோம். பாரம்பரிய வேரில் விலகி செல்லுகின்ற பொழுது நிச்சயமாக நாட்டிலே குழப்பம் நிலவும். ஏனென்றால் இந்த நாள் வரையில் உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகள் இருந்தாலும் கூட, பாரதத்தை விட பணபலமுடைய நாடாக இருந்தாலும் கூட அந்த நாடுகளிலே அமைதி இல்லை என்பதை நாம் மறுப்பதற்கில்லை. நிச்சயமாக இவ்வளோ பெரிய ஜனத்தொகை கொண்ட பாரத நாட்டிலே மக்கள் இன்னும் அமைதி உடையவர்களாக இருக்கின்றார்கள். சமூகத்திலே மிகப்பெரிய போராட்டங்களோ சிக்கல்களோ வந்ததில்லை. காரணம் என்னென்றால் பாரம்பரிய சிந்தனையும் உணவு பழக்கங்களும் நமக்கு ஒருவருக்கு ஒரு அனுசரித்து போகின்ற பழக்கம் இருந்த காரணத்தினால்தான் நம்முடைய ஞானிகளும் ரிஷிகளும் சான்றோர்களும் வழிகாட்டிய வழியிலே வாழ்ந்து அதன் சொச்சமாக இன்னும் ரத்தத்திலே கலந்திருக்க காரணத்தினாலே மக்கள் எல்லாம் இன்னும் ஓரளவுக்கு அமைதி விரும்புகள் இருக்கின்றார்கள். ஆனால் வருகின்ற தலைமுறை அதிகமாக இந்த அசைவ உணவு உட்கொள்ள என்னாகும் என்று சொன்னால் அங்கே அதிருப்தியும் வேகமும் அகம்பாவமும் அதிகரிக்க எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய சமுதாயம் உருவாயிற்று என்று சொன்னால், இன்றைக்கு எப்படி வெளிநாடுகளிலே ஒரு அமைதியின்மை நிலவுகின்றதோ, குறிப்பாக இந்த அமைதி மார்க்கத்தவர் எங்கெல்லாம் இருக்கின்றார்களோ அங்கெல்லாம் அமைதியின்மை வெளிப்படையாக இருக்கின்றதோ, அதுபோல ஒருவேளை வருகின்ற சமுதாயம் அடுத்த 10 ஆண்டுகளிலே மலட்டுத்தன்மையோடு வாழ்க்கை வாழுகின்ற வழி அறியாமல்
சிக்கலில் இருப்பார்கள் என்று நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னே சுவர்களிலே பார்க்கலாம், முக்கோண வடிவிலே நாம் இருவர் நமக்கு இருவர் என்ற விளம்பரம் வந்தது. குடும்பத்தை சிறிதாக்கி கொள்ள வேண்டும், சிறிய குடும்பம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று வந்தது. பின்னாளிலே நாம் இருவர் நமக்கு ஒருவர் என்ற விளம்பரம் கூட வந்தது. ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை என்று சொன்னால், நிச்சயமாக நகரங்களிலே தெருவுக்கு தெரு ஆண்மை குறைவு நீக்குகின்ற கிளினிக்கள் இருக்கின்ற, இன்ஃபர்டிலிட்டி கிளினிக் இருக்கின்றது. பல ஊர்களிலே அதற்கான ஆலோசனைகள் இன்று வழங்கப்படுகின்றது. ஏனென்றால் ஆண்களுக்கு வீரியம் குறைந்து விட்டது என்பதுதான் உண்மை. பெண்களுக்கு கர்ப்பம் தரித்து முறையாக பிரசவம் செய்கின்ற அந்த வலிமை இல்லை என்பதுதான் உண்மை. ஏன் சந்ததி சீரது என்று சொன்னால், இப்படிப்பட்ட மேனாட்டு மோகரத்தினால் இந்த நாகரிகம் என்ற போர்வையிலே ஃபாஸ்ட் ஃபுட்டு கல்ச்சர் வந்த பின்னே, ஜங்க் ஃபுட் என்று வந்த பின்னே, உடலுக்கு ஆரோக்கியம் இல்லாத, வெறும் உடம்பிலே திணித்துக் கொள்கின்ற, கொழுப்பை அதிகரிக்கின்ற, உடல் பருமனை அதிகரிக்கின்ற இந்த உணவை உண்டு 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 வீரியம் போய் இன்றைக்கு நாம் வில்லங்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. இது திட்டமிட்டு பாரத நாட்டின் மீது திணிக்கப்பட்டது என்பதை தேசியவாதிகள் மட்டும் சிந்திக்கின்றார்கள். சராசரி இந்துக்கள் புது உணவு பழக்கம் என்று சொல்லி பொழுதுபோக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது வேதனை. ஆகவே தான் இந்த புலால் மறுத்தல் என்ற இந்த அதிகாரத்திலே பேசுகின்ற பொழுது இதை நினைவூட்ட விரும்புகின்றோம். இந்துக்களாகிய நாம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். இந்த பிரியாணி கலாச்சாரம் என்பதை ஒழிக்க வேண்டும். என்றால் பிரியாணி சாப்பிடக்கூடாது என்றால் வீட்டிலே தயார் செய்கின்ற, வீட்டு முறைப்படி தயார் செய்கின்ற அதை நாள் நட்சத்திர நேரம் பார்த்து சாப்பிடலாம். ஆனால் பொழுது போனால், பொழுது போகவில்லை என்றால் ஃபோன் செய்து வரவழைத்து சாப்பிட்டு கொண்டிருக்கும் இந்த பழக்கத்திலிருந்து இந்துக்கள் தவிர்த்தால் இந்த மாற்று மத வேற்று மத சதியிலிருந்து நாம் காப்பாற்றப்படுவோம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். ஏனென்றால் உணவு என்பது கலாச்சாரத்தின் பிரதிபலிப்பு. ஏனென்றால் இந்துக்களுக்கு என்றைக்குமே அசைவத்தை நாம் வெறுத்ததில்லை. உணவு பழக்கமாக அசைவம் இருந்திருக்கிறது, இல்லாமல் இல்லை. ஏனென்றால் பலி கொடுக்கின்ற போது கூட கடா கொடுத்து பலி கொடுக்கின்றார்கள், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் உணவு வகையிலே தமச உணவு, ராஜச உணவு, சத்துவ உணவு என்று 3 வகைகளை பிரித்து வைத்திருக்கின்றோம். நாள் நட்சத்திரம், நேரம், திதி, முக்கியமான நிகழ்வுகள் என்று வருகின்ற பொழுது அசைவத்தை தவிர்த்துவிட்டு மிக நேர்த்தியோடு சைவமாக மாறுகின்ற வழக்கம் நம் நாட்டில் உண்டு. சராசரியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவ்வப்போது விருப்பத்திற்கு அசைவம் சாப்பிட்டாலும் கூட தூய்மையோடு வாழ வேண்டும் என்றால், விரதம் அனுஷ்டிக்க வேண்டும் என்று சொன்னால், இல்லத்திலே திருமணங்களோ சுபகாரங்களோ வருது என்று சொன்னால், கோயிலுக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அசைவத்தை தவிர்த்து விட்டு சைவத்துக்கு வருவது என்பது நம் நாட்டு வழக்கம். ஏனென்றால் சைவம் என்பது சத்துவ குணத்தை கொடுக்கக்கூடியது, இறைமைக்கு நம்மை அருகே கொண்டுவதற்கு உதவுவது என்று அறிந்து வைத்த காரணத்தினாலே தான் மனிதனுடைய சராசரி ஆசாபாசங்களுக்கு அனுமதித்தாலும் கூட அதில் ஒரு ஒழுங்கை கொடுத்தது பாரத நாடு. குறிப்பிட்ட நாளிலே சாப்பிடுவார்களே என்று தினம் சாப்பிட வேண்டும் என்று இறைவன் சொல்லியிருக்கிறான். நாங்கள் வெட்டுவோம் என்ற வழக்கம் நமக்கு கிடையாது. ஆகவே தான் இந்த பிரியாணி கலாச்சாரத்தை தவிர்க்க வேண்டும் என்பதை இங்கே நான் அழுத்தி சொல்லுகின்றேன். தயவு செய்து கடையிலே வாங்கி பிரியாணி சாப்பிடாதீர்கள் என்பதை நேரடியாக சொல்லுகின்றேன். ஏனென்றால் அப்படி செய்வது பாரத நாட்டு கலாச்சாரத்தை சீரழிப்பதாக அமைகிறது. இப்படி சொல்லுகின்ற பொழுதுதான் வள்ளுவர் நமக்கு சொன்னதை நாம் நினைவுபடுத்தி பார்க்க வேண்டும். ஐயன் திருவள்ளுவர் என்ன சொல்லுகிறார் என்பதையும் நாம் இப்போது அறிந்து கொள்ளலாம். தன்னூன் பெருக்கற்கு தான் பிரிது ஊன் உண்பான் எங்ஙனம் ஆளும் அருள் என்று 25வது அதிகாரம் புலால் மறுத்தல் என்ற அதிகாரத்திலே 251வது குறளிலே ஐயன் திருவள்ளுவர் என்ன சொல்லுகிறார் என்றால், தன்னூன் பெருக்கற்கு, தன்னுடைய உடம்பை வளர்ப்பதற்காக தான் பிரிது ஊன் உண்பான், பிற உயிர்களை கொன்று அதை உண்பவன் எங்ஙனம் ஆளும் அருள், அவன் மனதிலே கருணை என்பது எப்படி இருக்கும் என்று வள்ளுவர் கேட்கின்றார். உன் வயிறை வளர்ப்பதற்காக இன்னொரு உயிரை நீ கொலை செய்யக்கூட தயாராக இருக்கின்றாய் என்று சொன்னால் உனக்குள் கருணை எப்படி இருக்கும் என்று வள்ளுவர் கேட்கின்றார். யோசித்து பார்க்க வேண்டும் தான். ஆகவே ஆன்மீகத்தை அடிப்படையாக கொண்ட பாரத நாடு என்ற காரணத்தினாலே மனிதன் சராசரி நிலையிலிருந்து
உயர்நிலை அடைய வேண்டும் என்பதை வாழ்க்கையின் லட்சியமாக கொண்ட காரணத்தினாலே மனிதன் சராசரி ஆசாபாசங்களை கடந்து மனதை பக்குவப்படுத்தி தெய்வ நிலைக்கு போவதற்கான பயிற்சிகளமாக வாழ்க்கை இருக்கிறது என்று சொன்ன காரணத்தினாலே தான் இந்த அறிவுறுத்தலை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். புலால் மறுத்தல் என்பது தூய ஆன்மீக உயர் வாழ்க்கை வாழ வேண்டும் என்று லட்சியம் கொண்டவர்கள் மெல்ல மெல்ல தங்களுடைய உணவு பழக்கங்களை பக்குவமாக மாற்றிக்கொண்டு சாத்வீக உணவிற்கு வர வேண்டும் என்பதை ஐயன் திருவள்ளுவர் இந்த நேரத்தில் நினைவூட்டுகிறார் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். அந்த வகையிலே நாம் புலால் மறுத்தல் என்பதை லட்சியமாக கொண்டு ஒருவேளை உடனடியாக கைவிட முடியலை என்று சொன்னால் கூட அதை எடுத்துக்கொள்வதை குறைத்து கொண்டே வந்தால் உள்ளம் மாறுவதை, மனது பக்குவப்படுவதை, வேகம் என்பது விவேகமாக மாறுகின்ற பொழுது ஆசாபாசங்கள் எல்லாம் ஒரு கட்டுக்குள் இருந்து உள்ளத்தில் அமைதி நிலை உணரும் பொழுது முன்னேற்றம் நிச்சயமாக வரும். இங்கே திருவள்ளுவர் சொன்ன அதே கருத்தைத்தான் அதற்கு முன்பாகவே மனு நீதியிலே சொல்லுகின்றது. பிற உயிரை கொன்று எடுத்த புலையில் தன் உடம்பை வளர்க்க எண்ணுபவனை விட பாவி வேறு யாரும் இல்லை என்று மனு நீதி சொல்லுகின்றது. அதே கருத்தைத்தான் ஐயன் திருவள்ளுவர் இந்த குறளில் பிரதிபலிக்கின்றார் என்று பார்க்கின்ற பொழுது திருக்குறள் என்பது பாரத நாட்டு சிந்தனை மரபை ஒட்டித்தான் இயற்றப்பட்டிருக்கிறது. இது முழுக்க முழுக்க இந்து தர்மம் சார்ந்தது என்பதை இந்த குறள் மூலம் அறிகின்றோம். ஆகவே இனி உணவு பழக்கம் என்று வருகின்ற பொழுது ஆன்மீக சத்வ உயர் உணவு பழக்கமாக மாற்றிக்கொள்வோம். பாரத நாட்டை உயர்த்துவோம். ஐயன் திருவள்ளுவர் திருவடி போற்றி. ஜெய்ஹிந்த்.